ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பன்னீர் பீஸ் புலாவ், பன்னீர் ஃப்ரை அண்ட் பார்த்தீங்கன்னா பாயில்ட் எக், ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கானா. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஹீட் ஆனது ஹோல் ஸ்பைசஸ், கேஷ்யூ நட்ஸ், வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே க்ரீன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு 3 கப் பிரியாணி அரிசிக்கு 6 கப் தண்ணி ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக கிடைக்கும் பன்னீர். தண்ணி கொதிச்சு அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பாட்டில் தான் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ அதனால கொதிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்ச க்ரீன் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அந்த பன்னீரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு தவால எண்ணெய் ஹீட் ஆனதும் அந்த பன்னீரை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடில் வந்து தண்ணியெலாம் ஓரளவுக்கு இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரை ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு வச்சிங்கன்னா சூப்பர் பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்